என்ன சொல்ற ஆலியா? அபி உன்னோட அண்ணன். நீ நீ அவனையே பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? நான் அவனை அடியோட அழிக்கணும்னு நினைக்கிறேன். I want to destroy him. இவ ஆத்திரத்துல அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கா. இவ இப்படி இருந்தானா எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்க விடவே மாட்டா. அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். ஃபைன், நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய். ஆனா கோவத்துல இல்ல, முதல்ல பிளானிங் பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் செய்யலாம். அதான் ப்ராப்ளமே தனு. என்னால எதையுமே யோசிக்கவே முடியல. அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். எஸ், என்ன கூப்பிட்டுருக்கன்னா நான் சொல்றபடிதான் நீ செய்யணும். என்ன? ஐ திங்க் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இல்லாம அவுட் ஆஃப் இந்தியா போயிடு. Have you lost it? இங்கே இருந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஒரு வழியை கேட்டா என்ன ஊரை விட்டு போக சொல்ற? நான் ஊரை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ஒரேடியா மறந்துட மாட்டாங்க. நான் என்ன சொல்ல போறேங்கறத முழுசா கேக்குறியா? இப்ப நீ ரொம்ப கோவத்துல இருக்க. அதனால நீ என்ன பிளான் பண்ணாலும் அது அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அதோட அது நடக்கவும் விட மாட்டான். அப்புறம் இந்த தடவை அவன் உண்மையிலேயே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவான். இதுக்கு முன்னாடி பாட்டி தடுத்திருக்கலாம், ஆனா இப்ப அவங்களாலேயும் முடியாது. அப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாது ஆலியா. அடுத்து நீ என்ன ஸ்டெப் எடுத்தாலும் பொறுமையா யோசிச்சுதான் எடுக்கணும். அதுக்கு முதல்ல நீ இங்க இருந்து போயே ஆகணும். ஆலியா, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் காதுல விழுதா இல்லையா? ஐ திங்க் யூ ரைட். கொஞ்ச நாள் நான் வெளியூர்ல இருந்தா தான் என்னால பொறுமையா யோசிக்க முடியும். யோசிச்சு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரியா ஒவ்வொரு விதமா அவங்க வழியிலேயே பழி வாங்க போறேன். இந்த தடவை என் பிளான் ஃபெயில் ஆகக்கூடாது. அதுக்கு நீ இங்க இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மறுபடியும் அந்த அம்முவும் பிரபாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் டு மீ அட் தி earliest. டோன்ட் வரி, நான் இருக்கும்போது அப்படி எதுவுமே நடக்காது. உடனே நீ வீட்டுக்கு போய் பேக்கிங் பண்ற வழிய பாரு. ஏன்னா இன்னைக்கு நீ கிளம்பி போற. ஓகே? இப்ப இவ போற ட்ராக்கே வேற மாதிரி இருக்கு. இவ திரும்ப வரத்துக்குள்ள எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் இவளுக்கு பொறுமையா புரிய வச்சுக்கலாம். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? டோன்ட் வரி பாட்டி, நான் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும். அதோட பாட்டி, பார்ட்டிக்கு சம்பந்தமா எந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்களோ அதை நான் கச்சிதமா முடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சத்தம் போடாத, மெதுவா பேசு. எதுக்கு மெதுவா பேசணும்? நாம அபிக்காக சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அக்கா, இவளை எங்க தான் தேடி பிடிச்சீங்க? எல்லாருக்கும் மூளை தலையில இருக்கும்னா இவளுக்கு மூளை காலுக்கு அடியில தானே இருக்கு. மைதிலி, சத்தம் போட்டு பேசணும்னா விஷயம் பிரக்யாவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா பாட்டி, பிரக்யாக்கு என்ன டென்ஷன் இருக்கு? அவளுக்கு பர்த்டே இல்லல. பர்த்டே நம்ம அபிக்கு தானே. போச்சுடா. ஓ, இங்க வா. ஒருவேளை இது பிரக்யாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ அபிகிட்ட சொல்லாம இருப்பாளா? ஏய், அபி வந்துட்டான். எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஹலோ, யா. ஏன் ஆகாஷ், எல்லாரும் எதுக்கு திடீர்னு ஒவ்வொரு பக்கமா திரும்பி போறீங்க? முட்டாள் மைதிலி, பின்னாடி யார் வராங்க பாரு. நம்ம அபியும் பிரக்யாவும் தான். வெளியில போனவங்க வந்துட்டாங்க பாட்டி. பாட்டி, சாரி பாட்டி. சாரி, நீயே வச்சுக்க. பாட்டி, சொல்லுப்பா. என்னோட சாப்பாடை ரூம் கமிச்சிருங்க. எனக்கு கீழே சாப்பிட மூடு இல்ல. சரிப்பா அபி, நீ மேல போய் ஃப்ரெஷ் ஆகு. நான் உனக்கு சாப்பாடை மேலேயே அனுப்பிடுறேன்னு. என்னடா அது, சொன்ன உடனே ஓகேன்ட்டாங்க. ஏன்னு கூட கேட்கல. அபி, என்னப்பா ஏன் நிக்கிற? நீ போ, நான் அனுப்பிடுறேன். போறேன். பிரக்யா. என்ன பாட்டி? இல்ல, நீ அங்கேயே நின்னு நான் சொல்றத கேளுமா. இங்கெல்லாம் வர வேண்டாம். நான் உன் சாப்பாடையும் மேலேயே அனுப்பி வச்சிடுறேன். நீயும் மேல போயிடு. அபியோட சேர்ந்து நீயும் சாப்பிடு. மேலையா? போ, களைச்சு போயிருப்ப. போய் ரெஸ்ட் எடுமா. போமா. சரி பாட்டி. மைதிலி, என்ன பாட்டி? நீ என்ன பண்றேன்னா, நீ நேர ஆலியா ரூமுக்கு போ. அவகிட்ட அபியோட பர்த்டேக்காக பார்ட்டி சர்ப்ரைஸா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லு. அவளையும் கலந்துக்க சொல்லு. ஒருவேளை பிறந்த நாள் சந்தோஷத்துல அபி ஆலியாவை மன்னிக்கல. ஐயோ, இந்த பாட்டி என்ன இன்னைக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்திருக்காங்க? அந்த ஆலியா சாதாரணமாவே ரொம்ப கோவமா இருப்பா. இப்போ அவ கண்ணு முன்னாடி போய் நின்ன என்ன கண்ணாலே எரிச்சிருவாளே.
தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்க மைத்திலி. இப்ப அவ வேற ஏதோ பிளான்ல இருக்கா. பொறுமையா உள்ளுக்குள்ள புகஞ்சு எரிமலையா வெடிக்க போறா போல இருக்கு. ஆலியா, நீ வீட்டு விட்டு வெளில போறியா? மைத்திலி, பார்த்து யோசிச்சு பேசு, இல்ல எரிமலை ஓ மேல வெடிச்சாலும் வெடிக்கும். ஆலியா, நீ எங்கேயாவது வெளியில போறியான்னு கேட்ட. அத பத்தி உங்களுக்கு என்ன? ஒண்ணில்ல, இந்த வீட்ல யாரு என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டா பண்றாங்க. நான் தான் அப்பாவி பைத்தியக்காரி. இப்படியே எல்லா ரூமுக்கும் போய் அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப என்ன பார்க்க சொல்லி உங்களை நான் கூப்பிட்டேனா? இல்லையே, நீயும் கூப்பிட போற. அது நானே தான். பாட்டி ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற ஆலியா, நாளைக்கு அபியோட பர்த்டே. அதான் நாங்க எல்லாரும் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணிருக்கோம். பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீயும் எங்களோட சேர்ந்து விஷ் பண்ணா அபி உன்னை மன்னிச்சிடுவா. யார் அந்த அபி? அபி யாரா? உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே, மூளையெல்லாம் கரெக்டா வேலை செய்தா? அபி த ராக் ஸ்டார், உன்னோட பெரிய அண்ணன். எனக்கு எந்த அண்ணனும் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் யார்கிட்டயும் பேசவும் விரும்பல. கொஞ்ச நாள் நான் வெளியூர்ல போய் இருக்க போறேன். நான் யாரையும் பார்க்க விரும்பலன்னு பாட்டிக்கிட்ட போய் சொல்லு. நீ வெளியில போ ஆலியா, ஆனா பார்ட்டி அட்டெண்ட் பண்ணலாம்ல. எதுக்கு சொல்றேன்னா, நீ அவனை விஷ் பண்ணிட்டு போலாமே. நான் சொன்னது உன் காதுல விழல. எனக்கு எந்த அண்ணனும் கிடையாது. நான் யாரையும் விஷ் பண்ண மாட்டேன். என்னோட கோவத்தை உங்க மேல காட்டுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. நீ சரிடி அம்மா, நீ பேக்கிங்க பண்ணு, நான் இந்த இடத்தை விட்டு போறேன். நல்லதுக்கு காலமே இல்ல. ஆலியா, கடைசியா போறேன். ராபின் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ராபின், ராபின், என் காஃபி எங்க போனான்? இந்த ராபின் இருக்கானே, காஃபி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? நீயா காஃபி எடுத்துட்டு வர சொல்லி நான் ராபின் கிட்ட தானே சொன்னேன். நான் கிச்சன்ல தான் இருந்தாதான் நானே போட்டு எடுத்துட்டு ஏன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு காஃபி யார் கொண்டு வந்து கொடுப்பா? ப்ளீஸ், எது எப்படி போயிட்டு இருக்கோ அது அப்படியே போயிட்டு இருக்கட்டும். அதை மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணாத. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன் நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க? ஐம் சாரி. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்ல தெரியல. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த காஃபியை குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த காஃபிய நீ விரல வச்சு கலக்குனியா? காஃபில எதுக்காக என் விரல? யூஷுவலா இருக்கிறத விட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா தான் கேட்டேன். உங்க பிரெயினுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தோணுது? விரலால கலக்கினா காஃபி ஸ்வீட் ஆயிடுமா? இட் டிபெண்ட்ஸ்ல. அது கலக்கிற ஆளை பொறுத்து இருக்கு. ஒருவேளை கலக்கிற ஆள் ஸ்வீட்டா இருந்தா அவங்க கொடுக்குற எதுவா இருந்தாலும் அது ஸ்வீட்டா தானே இருக்கும். அப்ப காஃபி கசப்பால இருக்கணும். நீங்க தான் நான் பாவக்க மாதிரின்னு சொல்லுவீங்களே. அது அப்ப சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப இல்ல. அப்படின்னா என்ன பத்தின உங்க எண்ணம் மாறிடுச்சா? மாறினதுனால தான் இப்ப அப்படி இருக்கு. இது காஃபியா இல்ல சுகர் கேன் ஜூஸா? இதுல சர்க்கரையே இல்ல.
தேங்க் காட் நாம இன்னைக்காவது வாக்கிங்க்கு வந்தோம். டாக்டர் என்ன டெய்லி வாக்கிங் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் நான் உன்னை நைட் வாக் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதோட நம்ம குழந்தைக்காகவும் தான். ஆனா ஒரு நாள் வந்த போதுமா? தினமும் வரணும். உனக்கு எப்ப பாரு வேலைதான். ஓ, ஒரு நிமிஷம் ரச்சனா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கால். நான் கொஞ்சம் பேசிட்டு வந்தா நீங்க வெயிட் பண்ணு. என்ன ஆகாஷ் இது? எப்பயாதான் வெளியில வரோம், இப்பவும் வேலையா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 2 நிமிஷம் உட்கார போதும். ஐ ஸ்வேர் நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். மேம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, பாத்துக்கோங்க. யா ஓகே. சார் சொல்லுங்க. ஆகாஷ் என்னாச்சு? சார் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சாரி, அப்புறமா பேசலாம், என்கிட்ட டைம் இல்ல. இந்த டீலை இப்பவே ஃபைனல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சார் நான் வெளியில வந்திருக்கேன். என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. ஐ வில் கால் யூ பேக். என் கம்பெனி கூட டீல் சைன் பண்ண நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த டீலை உங்க கூட பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க என்னடானா எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் இந்த டீலை இன்னைக்கு ஃபைனல் பண்ணலனா நாங்க இந்த டீலை கேன்சல் பண்ணிடுவோம். You know what? அப்படின்னா உடனே கேன்சல் பண்ணுங்க. அப்படிப்பட்ட டீல் எனக்கு வேணாம். உங்களுக்கு வேணா பிசினஸ் முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம். சக மனுஷனோட உணர்வை மதிக்க கத்துக்கோங்க. ஹே ரச்சனா, என்னாச்சு? ஹரி ஓகே பேபி? ஐ திங்க் பேபி இஸ் கிக்கிங் இன்சைட். நல்லா இருக்கு. பேபிக்கு இப்பவே பாக்ஸிங் பிராக்டிஸா? என்ன வீட்டுக்கு போலாமா? பா. Thank you. தேங்க் யூ. ஒரு நிமிஷம். நான் உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேலையை விட வைஃப் தான் முக்கியம்னு போனை கட் பண்ணீங்கல்ல, அதை பார்த்து உங்க மேல நிறைய மரியாதை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவருக்கும் வேலையை விட ஃபேமிலி தான் முக்கியம்னு புரிய வச்சிங்கல்ல, அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எல்லா நேரத்திலயும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்மள நம்பி இருக்கிற குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறோம்ல, அதுக்காக எந்த வேலையை வேணாலும் நம்ம விட்டு கொடுக்கலாம். Thank you so much. Thank you. Come. Bye. மக்கள் அவங்க ஃபேவரட் ராக் ஸ்டார் அபி பிறந்த நாளை கொண்டாட ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். உங்க பர்த்டேவா? என்கிட்ட நீங்க உங்க பர்த்டேன்னு சொல்லவே இல்லையே. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்லலன்னா அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? நீ ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுனா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படியா? அப்ப ஏன் பர்த்டே எப்பன்னு சொல்லுங்க. உன் பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் அதே மாசம் அதே நாள் தான் வரும். ஏய், இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன என்ன இதெல்லாம்? உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறேன். எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண மூடெல்லாம் இப்போ இல்லை. ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட இந்த புது ஃப்ரெண்ட்ஷிப்காகவாது பிரக்யா. ப்ளீஸ். இதுதான் என் கூட நீங்க இருக்கிற முதல் பர்த்டே. எனக்காக ப்ளீஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. இல்ல முதல்ல பர்த்டே பாய். Thank you. ஏய், என்ன பண்ற? நானும் தடவறேன். ஏன் நீ ஏன் தடவணும்? நான் விட மாட்டேன். நீங்க எனக்கு தடவனீங்களா இல்லையா? நான் தடவணும், அதுக்காக நீ தடவணுமா? அதெல்லாம் விட மாட்டேன். நோ. தடவிட்டு ஹாப்பி பர்த்டே. வா தனு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். நான் உங்ககிட்ட முக்கியமா சில விஷயம் பேசணும். என் கூட வா. தனு, தனு இங்க பாரு. அவசரப்படாம பொறுமையா நான் சொல்றத கேளு. தனு, திடீர்னு நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா? ஏன் பிரக்யா, நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இதுல என் பேரண்ட்ஸ் வேற. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு நல்லா தெரியும் தனு. நான் தான் அவங்க கிட்ட பேசிருக்கனே. ஆனா இந்த விஷயத்துல திடீர்னு இப்ப ஒரு நிமிஷம். உன்னை திடீர்னு எதுவுமே செய்ய சொல்லல.
அதை விடு, என் பேரண்ட்ஸ் தடுத்து நிறுத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? லாஸ்ட் டைமே அவங்க பாட்டி கிட்ட உண்மையை சொல்றேன்னு சொன்னப்ப நான் தான் அவங்கள தடுத்து நிறுத்தினேன். பாட்டி கிட்ட அவங்க பேசினாங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அப்படி கிடைச்ச டைம் நீயும் அவையும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, நீங்க ஏன் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு உங்க லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க. உனக்கு லைஃப்ல கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லல, ஆனா நான் இங்க ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன்ல செத்துட்டு இருக்கேன். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க தனு. அது இன்னைக்கு அவரோட பர்த்டே இல்ல, அதான் அவர் கூட. இன்னைக்கு அபியோட பர்த்டே, நாளைக்கு உன்னோட பர்த்டே, அப்புறம் பாட்டியோட பர்த்டே. இப்படி உங்களோட என்ஜாய்மெண்ட் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்கும். வாட் தி ஹெல்? ஒருவேளை எங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா அபி திரும்பவும் டைம் கேட்பான். அபியால அவன் பாட்டி கிட்ட உண்மையை சொல்ல முடியலன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க பிரக்யா? எனக்கு கல்யாண ஆசையை காமிச்சிட்டு நீ குத்துக்கள் மாதிரி இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு வீட்டை விட்டு போற ஐடியா இருக்கா, இல்ல என் கூட ஏதாவது கேம் விளையாடிட்டு இருக்கியா? தனு, நீ கோவத்துல தப்பு தப்பா யோசிக்கிற அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு பிரக்யா, நீ பெருசா பேசுறியே தவிர இது வரைக்கும் நீ என்னதான் செஞ்சு கிழிச்ச? நான் அபார்ஷன் பண்ணிடலான்னு சொன்ன, நீ அதுக்கு விடல. எனக்கு என் குழந்தைக்கு உரிமை வாங்கி தரேன்னு சொன்ன. அபிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என்ன இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குறேன்னு சொன்ன. ஆனா நீ அதையே விட்டுட்ட. உன் தங்கச்சி கல்யாணத்துல பிஸி ஆயிட்ட. கடைசியில அதுவும் நடக்கல. இப்ப எதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல தனு, ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன். நான் சொல்ல வரத புரிஞ்சு பாரு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் எந்த வீட்ல இருக்க முடியாது, என்னோட வீட்டுக்கு போக முடியாது. So it's now or never. தனு, கொஞ்ச நேரம் உன் கோவத்தை தள்ளி வச்சுட்டு பொறுமையா நிதானமா யோசிச்சு பாரு. நானும் இதுல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லாத. நீ என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்க பிரக்யா? நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. ஒருவேளை எங்க அப்பா அம்மா இங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு உனக்கே தெரியும். நான் அவங்கள தடுக்கவும் மாட்டேன். அப்புறம் அபியோட ரெபுடேஷன், பாட்டியோட ஹெல்த், எது போனாலும் அதுக்கு நீ மட்டும் தான் பொறுப்பு சொல்லிட்டேன். இதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா? ஆமாண்ணா, அதையாவது சொல்லி தொலை. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை நானே செஞ்சுக்கிறேன். இது நீங்க பாட்டி கிட்ட இருந்து எத்தனை நாளைக்கு மறைக்க போறீங்க? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு தெரியாதா போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சதா என்ன? சொல்லு பிரக்யா, ஏதாவது ஸ்பெஷல் டே இருக்கா? அன்னைக்கு இந்த விஷயத்தை பாட்டி கிட்ட சொன்னா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஏதாவது முகூர்த்த நாள் இருக்கா? அன்னைக்கு இந்த விஷயத்தை பாட்டி கிட்ட சொன்னா அவங்க உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன ஏத்துப்பாங்களா? இல்லல. அப்புறம் நீ ஏன் பிரக்யா எதுவும் செய்ய மாட்டேங்கிற? நீ அவங்க கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. நீ அவங்களுக்கு செய்யற துரோகத்துக்கு அந்த கடவுளே உன்னை மன்னிச்சாலும் பாட்டி உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சனா அதுக்கு இப்பவே ஏதாவது செஞ்சதா உண்டு. ஏன்னா நாளைக்கு அப்புறம் எப்ப வேணாலும் என் அப்பா அம்மா இங்க வரலாம். அதனால நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம். நாளைக்கு மட்டும் நீ உருப்படியா ஏதாவது செய்யலன்னா அதுக்கப்புறம் நாங்க செய்ய வேண்டியிருக்கும். நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சனா அதுக்கு இப்பவே ஏதாவது செஞ்சதா உண்டு. ஏன்னா நாளைக்கு அப்புறம் எப்ப வேணாலும் என் அப்பா அம்மா இங்க வரலாம். அதனால நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம். நாளைக்கு மட்டும் நீ உருப்படியா ஏதாவது செய்யலன்னா அதுக்கப்புறம் நாங்க செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நாங்க செய்ய வேண்டியிருக்கும். தனு சொன்ன மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியதான் போகுது. உண்மையை சொல்லணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை இப்பவே சொன்னா என்ன? நாளாக நாளாக அவங்க நம்பிக்கையும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது பொய்ன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான். அப்படி நடக்காம இருக்க நான் ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யறது? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்காகவும் பாட்டிக்காகவும் தனுவை இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏத்துக்கிறதுக்காகவும் இதை செய்யறது தவிர எனக்கு வேற வழி தெரியல.